எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம மானிட்டருக்கு ஒரு டேபிள் வந்து பில்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம். பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த டேபிள் நம்ம பில்ட் பண்ணக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம ஓவரால் டேபிளோட ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். பட் இது வச்சதுக்கு அப்புறம் அது இன்னும் சின்னதாகிடுச்சு. அந்த கீபோர்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அன்கன்வீனியன்டா இருக்கு. நம்ம கையை கூட பிளேஸ் பண்ண முடியல. கையை வந்து ஏர்லேயே வைக்க வேண்டியதா இருக்கு. அது நம்ம எடிட் பண்றதுக்கு நம்ம கீபோர்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸா, இதை வந்து வைக்கவே முடியல நம்ம டேபிள். இதுக்கு ஏதாவது நம்ம டிஐஒயா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற முன்னாடி ஆன்லைன்ல ஏதாவது ப்ராடக்ட் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா எல்லா ப்ராடக்ட்டோட பிரைஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சைடில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்டெண்டர் மாதிரி வரும். அதை நம்ம டேபிள் ஃபிட் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்ல தான் வருது. பிரைஸ் எல்லாமே 1000 ரூபீஸ்க்கு மேலே போட்டுருந்தது. அதனால இது நமக்கு செட் ஆகாது. நம்ம ஏதாவது டிஐஒயா ட்ரை பண்ணி ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நமக்கு வந்து டிசைன் வேணும். ஆக்சுவலா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது மெயின் திங். ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் மாதிரி ரெடி பண்ணி லைக் அந்த கீபோர்டை யூஸ் பண்ணணும். நம்ம கையும் வந்து நம்ம அந்த சேர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லைக் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இதுலயும் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த்தா போட்டு கை வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஏதாவது டேபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-in-1 பர்பஸா ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கேன். அதனால இன்னைக்கான வீடியோல இந்த கீபோர்டுக்கான ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் மாதிரி வுட்ல வந்து ரெடி பண்ண போறோம். அது என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோங்கிறதெல்லாம் வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டிஐஒய் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம சைடில் செட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வுட் ஒன்று வேணும். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பிளைவுட் வுட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே பெருசு தான். நம்ம சின்னதாகவே பண்ணலாம். வந்துட்டு நம்ம கீபோர்டு மட்டும் வச்சா போதாது. ஏதாவது வச்சு நோட் புக் வச்சு எழுதுனாலும், நாளைக்கு வீடியோ ஷூட் பண்ணும்போது சின்னதாக வச்சு ஏதாவது அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டாப் டவுன் ஷாட் மாதிரி எடுத்துக்கலாம். அதனால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடமும் கரெக்டாக இருக்கு பண்ணுற மாதிரி. அதாவது ரொட்டேட்னா ஜஸ்ட் வந்துட்டு சைடில் வந்துட்டு தள்ளி வச்சுக்கிற மாதிரி. யூஸ் பண்ணும்போது இழுத்து வச்சுக்கலாம். யூஸ் பண்ணாத போது சைடில் திருப்பி தள்ளி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் மெயின் ஐடியாவே. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு ட்ரில் போட்டுட்டு நம்ம டேபிள் ட்ரில் போட்டு அப்படியே ஒரு நட்டு போட்டு இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டாப் சைடில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பற்றின எட்ஜஸ் அதெல்லாம் கட் பண்ணி கேர்வாக மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டாப்பில் வந்துட்டு முதல்ல அந்த ரவுண்ட் கார்னர் வரையணும். நம்ம மட்டும் காம்பஸ் ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஜலடை கூட யூஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட எதிர்க்காத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாண்டிங் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம கட் பண்ணி ரவுண்ட் எஜ்ஜாக மாற்றியாச்சு. பட் இந்த எஜ்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதுக்கு நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். லைட்டாக வந்து அப்படியே சாண்டிங் பண்ணோம் அப்படின்னா அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு சின்ன சின்ன இந்த சலாய் மாதிரி இருக்கும் தெரியுமா, கையில் ஏறும்ல, இதுலேருந்து அந்த மாதிரி ஏறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ஜஸ்ட் வந்துட்டு எல்லா பக்கம் சாண்டிங் ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் சென்ட்ரல் ஹோல்ஸ் போடணும். அது வந்து நம்ம கரெக்டாக டேபிளில் வச்சு இதுலையும் அட் டைமில் சேம் டைமில் ட்ரில் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வுட்டில் ட்ரில் பண்ணுற ஒரு 10 mm பிட். இந்த போல்ட் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வாங்கியிருப்பேன் நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக வந்து எங்ககிட்ட ஒரு லைக் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு மிஷின் ஒன்று இருந்தது. லைக் சைக்கிள் மாதிரி பண்ணுவாங்களா, அது ரொம்ப பெரிய மிஷின். பல காரணங்களால வந்துட்டு அதை தூக்கி எடைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு பொருளும் எடைக்கு போறதுக்கு முன்னாடி அதுல எல்லாத்தையுமே உருவிடுவோம். லைக் வந்துட்டு எது நமக்கு நீடோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கேன். அந்த மாதிரி இதுல 2-3 எடுத்து வச்சிருந்தேன். அதனால இது கொஞ்சம் இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு. வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல நம்ம கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். ஒரு மாஸ்கிங் டேப் சென்டர்ல ஒட்ட வச்சு சென்டரா பார்த்து ஸ்கேல்ல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஐஒயா ரெடி பண்ண தெரியுமா, அந்த ட்ரில்லர் தான் யூஸ் பண்ண போறேன். அளவுக்கு ஒன்றும் ஹெவியா ட்ரில் பண்ணாது. எங்ககிட்ட ஹேண்ட் ட்ரில்லரே இருக்கு. இதுக்கு முதல்ல ட்ரில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டா இதே மாதிரி ஹைட்ல வச்சு கீழே இருக்க டேபிளையும் அந்த சேம் சைஸ்ல அப்படியே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஃபைனலா ட்ரில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வந்துட்டு இது மேலே வச்சு அப்படியே நட்டை போட்டு இருக்கணும் அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. வந்து நம்ம செட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இன்கேஸ் வந்து ட்ரில் ஏதாவது கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணதை கரெக்டாக பிளேஸ் பண்ணி வந்துட்டு அப்படியே நட்டை போட்டு இருக்கிடுவோம். நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ 10 mm இருந்தாலும் கொஞ்சம் 12 mm வருது போல. பட் நான் ஏன் டைட்டாக வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு த்ரெட் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக. டேபிள் ஏன்னா நட்டு போட்டுல நம்ம இருக்க போகிறது இல்லை. வந்துட்டு இந்த வுட்டே வச்சுட்டு அதில் த்ரெட் பண்ணி வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கீழே மேலே வந்து ஒரு சின்ன வாசர் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிருக்கு. ஃபியூச்சரில் வேறு டேபிளில் மாற்றினா கூட இன்கேஸ் இது நீட் இருந்து அப்படியே செட் பண்ணி வந்து ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேவையில்லை எடுக்கணும் அப்படின்னாலும் டக்குனு ரிமூவ் பண்ணனா வேலை முடிஞ்சது. சின்ன ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை டேபிளில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ இந்த கலரில் அடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு எங்ககிட்ட இந்த பழைய பெயிண்ட் இது அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிருந்துருக்காங்க. இந்த கிரே கலர் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இது பார்த்தா கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இதை பெயிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இதை வந்து ரேப் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது வந்து ஒரு பிளாக் கலரில் இல்லைனா கார்பன் ஃபைபர் மாதிரி கம்ப்ளீட் ரேப் பண்ணலான்னு இருக்கேன். அது பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அது காயறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஆயிரம். வந்துட்டு இன்றைக்கி நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஐ see you tomorrow. One day later. ஃபைனல் அந்த வுட்டுக்கு வந்து ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணி ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இன்னும் வந்துட்டு அங்கங்கே பேச்சஸ்லாம் இருக்குது. இன்னும் ரெடி பண்ணல. ஏன் அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக லைக் இந்த ஒரு மட்டின்னு ஒன்று வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வாங்கி இதில் உங்கங்க ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இது மேலே அப்படியே ரேப் போட்டிடலாங்க ஐடியா இருக்குது. இப்போதைக்கு டெம்பரரியாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு. பட் வந்துட்டு இதுக்கு ஒரு ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே டைட் பண்ணிட்டோம். ஓவர் டைட்லாம் பண்ணல, ஒரு டெம்பரரி டைட் தான். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிக்கலாம். நான் அப்படி கையை வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். எடிட் பண்ணும்போது லைக் இப்போ கீபோர்டை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். கன்வீனியன்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் இப்போ எடிட் பண்ணுறதுக்கு எனிதிங் அப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா
2 கையில வச்சுக்கலாம். இப்போ கையை வந்து ஃபுல் ஹேண்டையுமே இப்படி வைக்கிறனால நல்லா ரெஸ்ட்டாக இருக்குது. கைக்கு வந்து ஒரு வலி இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட் இந்த போர்ஷன்லாம் ரொம்பவே வலி இருக்கும். பட் இப்போ ரொம்பவே கம்மியாயிருச்சு. பட் இப்போ வந்துட்டு ஓவராலாக ஓகே. பட் இப்போ எக்ஸாமுக்கு இப்போ தான் எழுதுறேன், ஏன் அந்த டேபிள் வந்து இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க, இதோட கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் திங்க் பண்ணுவீங்க நீங்கள். ஏன் இந்த அளவுக்கு ஹெவியாக போட்டிருக்கேன் அப்படின்னா நாளைக்கு இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஏதாவது பொருள் வச்சாலுமே நல்லா தாங்கும். என்ன ஃபியூச்சர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பிளாக் கலர் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடலாம் இருக்கு. பெயிண்டே வந்து பிளாக்ல அடிச்சிருக்கலாமே நீங்கள் சொல்லலாம். அடி இருக்கிற பழைய பெயிண்ட்ல வச்சு அடிச்சாச்சு. வாங்கும்போது பெயிண்ட் வாங்கணும் அப்படின்னா அது காயாது, அதுக்கு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம வந்து அப்படி ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வேணாம்னா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். அதான் ஃபைனலி இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப் தான். ஏன்னா வுட்டோட பிரைஸ் எவ்வளவு வந்திருக்கும், ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கும் கடையில வாங்கினா. அதே எங்ககிட்ட இருந்தனால அப்படியே அதை யூஸ் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்க டேபிள்லயும் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கு, இடம் பத்தல அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஸ்லைட் பண்ற மாதிரி இடம் நல்லா பெருசா இருக்கு அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் டபுள் அடுக்கு போட்டு உள்ள தள்ளுற மாதிரி ரெடி பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்புங்க. ஜஸ்ட் ஒரு சென்ட்ரல் ஹோல்ஸ் போட்டுருக்கோம், ட்ரில் பண்ணி அப்படியே நட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் வேலையை. தேவைப்பட்டா இப்படி தள்ளி வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா அப்படி உள்ள வச்சுட்டு எழுதலாம் வைக்கலாம். வீடியோல ஷூட் பண்ணும்போது லைக் ஒரு சின்ன டேபிள் ஃபீல் தருது. அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து மவுஸுக்கும் இதே மாதிரி பஞ்சாயத்து இருக்கு. ஏன்னா மவுஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கையை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து நார்மல் மவுஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் ஓவர் பெயின் ஆகுது. அதுக்காக அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி சின்னதா பண்ணலான்னு இருக்கேன். அது நீங்க வந்து அடுத்து நான் ஷார்ட்ஸ்ல போறேன். வீடியோ போட்டு போற அளவுக்கு இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஷார்ட்ஸ்ல கவர் பண்றேன். தென் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.